ருத்ராஜுக்கு சப்போர்ட் செய்கிறதா சிஎஸ்கே? மேலும் ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷனில் ஆர்டிஎம் அண்ட் ரிட்டென்ஷன் குறித்த லேட்டஸ்ட் கிரிக்கெட் அப்டேட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மேலும் பல ஐபிஎல் அண்ட் கிரிக்கெட் அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சிஎஸ்கே கேப்டனான ருத்து விஷயத்திலிருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்ரீலங்கா டீமுக்கு எதிரான நம்ம இந்தியன் டீம் ஸ்குவாடை இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ருத்ராஜ் கெய்க்வாடோட பேர் இல்லை அப்படின்னு சொல்லி பல ஐபிஎல் ஃபேன்ஸும் சோஷியல் மீடியாஸில் அவங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டு வந்தாங்க. ஆக்சுவலாக ருத்ராஜ் கெய்க்வாட் சிஎஸ்கே டீமோட கேப்டனாக இருக்காரு. அதனால தான் அவருக்கு நிறைய ஃபேன்ஸோட சப்போர்ட் இருக்கு. ஆனால் இப்படி ருத்ராஜுக்கு சப்போர்ட் பண்ணுற ஃபேன்ஸ் எல்லாருமே நட்ராஜன் மாதிரியான ஒரு பவுலருக்கு இந்தியன் டீமில் இடம் கிடைக்காததை பற்றி ஏன் பேசலை? ரித்துக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி ஏன் நம்ம நட்டுவுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் வந்து இப்போ கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. ருத்ராஜுக்கு மட்டும் எதுக்காக இவ்வளோ ஃபேன்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, ருத்ராஜோட எக்ஸலண்டான கேப்டன்சியில் தான் நம்ம இந்தியன் டீம் ஏஷியன் கேம்ஸை வின் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே இதுக்கு ஒரு மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லலாம். சிம்பாப்வேக்கு எதிராக நம்ம இந்தியன் டீம் ப்ளே பண்ண ஒரு சீரீஸில் ருத்ராஜ் கெய்க்வாடை எந்த பேட்டிங் பொசிஷனில் இறக்கி விட்டாலும் ரொம்ப நல்லா ப்ளே பண்ணியிருப்பாரு. ஆனால் சுப்மன் கில்லோட இடத்துக்கு ஆபத்து வந்துருமோ அப்படின்னு சொல்லி தான் அவரை டீம்ல இருந்து ட்ராப் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஸ்டார்ட் ஆன அந்த தீப்பொறி தான் இன்னைக்கு ஃபேன்ஸ் மத்தியில் ஸ்ரீலங்காவுக்கு எதிரான இந்த சீரீஸில் காட்டு தீ மாதிரி பத்து எரியுது அப்படின்னு சொல்லலாம். ருத்ராஜ் விடுங்க, அவரை பேசுகிற மாதிரி நீங்கள் ஏன் நட்ராஜனை பற்றி பேச மாட்டீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஆனால் நட்ராஜனை இவங்க சுத்தமாக கன்சிடர் பண்ணலை அப்படின்னு சொல்லி சிம்பாப்வே சீரீஸ்ல இருந்தே நல்லா தெரிஞ்சுது. பிகாஸ் இந்த ஐபிஎல்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியும் நட்ராஜனுக்கு ஏன் இந்தியன் டீமில் சான்ஸ் கிடைக்கல அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்வி வந்து ஒரு நல்ல கேள்வி தான். நட்ராஜனை பொறுத்த வரைக்கும் அவர் என்னதான் டெத் பவுலிங்ல எக்ஸலண்டான யாக்கர்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணாலும் பவர் பிளேல பாலை ஸ்விங் பண்ணி விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பவுலர் கிடையாது. இப்போதான் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட வேரியேஷன்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு வராரு. அப்படியே ஆப்போசிட் சைடில் பார்த்தா இவரை மாதிரியே லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலரான அஸ்தீப் சிங் வேர்ல்டு கப் வின்னிங் டீம்ல இருக்காரு. கூடவே இவருக்கு டெத் பவுலிங் மற்றும் பவர் பிளே ரெண்டுலையுமே விக்கெட் எடுக்கக்கூடிய அந்த எபிலிட்டி இருக்கு. ஸோ இந்த டிஸ்அட்வான்டேஜ்னால நம்ம நட்ராஜனுக்கு இந்தியன் டீம்ல வாய்ப்பு கிடைக்கிறதே ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு. அதே நேரத்தில் கலில் அகமதையுமே இந்த இந்தியன் டீம் ஸ்குவாட்ல எடுத்திருக்காங்க. அண்ட் அதே மாதிரி கலில் அகமது அண்ட் அஸ்தீப் சிங் ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி பார்த்தா ரெண்டு பேருக்கும் ஆல்மோஸ்ட் 25-26 ஏஜ் தான் ஆகுது. பட் நம்ம நட்ராஜனுக்கு ஆல்ரெடி ஏஜ் 33 ஆயிட்டதுனால அவரை லாங் டேர்முக்கு நம்ம இந்தியன் டீம் செலக்டர்ஸ்லாம் கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் எனக்கும் தோணுது. பட் என்கிட்ட கேட்டால் ஏஜை தூக்கி ஓரமாக வை, நட்டுவை தூக்கி T20 டீமில் வை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நட்ராஜனோட ஓவரால் T20 பெர்ஃபார்மன்ஸை மட்டுமே வச்சு அவருக்கு அசால்ட்டாக T20 டீமில் வாய்ப்பு கொடுக்கலாம். பட் பிசிசிஐ செலக்டர்ஸ் கண்டிப்பாக அதை பண்ண மாட்டாங்க. இப்படி வாய்ப்பு கிடைக்காம நட்ராஜன் மட்டும் இல்லைங்க, சாய் சுதர்ஷன், அபிஷேக் சர்மா, ரஜத் பட்டிதார் அப்படின்னு நிறைய பிளேயர்ஸை லிஸ்ட் போட்டு இவங்களை பற்றிலாம் யாருமே பேச மாட்டாங்க. ஆனால் ருத்ராஜ் கெய்க்வாடை எடுக்கலாம் மட்டும் ஏன் இவ்வளோ டீப்பாக எல்லாரும் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் குறை சொல்கிறாங்க. ஒரு ஐபிஎல் டீமோட கேப்டனையே இவங்க மதிக்க மாட்டாங்க. அப்புறம் இப்படி நட்ராஜன், சாய் சுதர்ஷன் மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்க. நியூட்ரலாக இருக்கக்கூடிய எல்லா ஃபேன்ஸுமே ருத்ராஜுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா பிளேயர்ஸ்க்கும் தான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. பட் ஒரு சில சிஎஸ்கே ஹேட்டர்ஸ் தான் டோட்டலாக இதை ருத்ராஜுக்கு இதெல்லாம் திருப்பி விட்டுட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் இந்த ஐபிஎல் மைண்ட் செட்டெல்லாம் தூக்கி கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு இது நம்ம இந்தியன் டீம், நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி நினச்சி பாருங்க. தமிழ்நாடு பிளேயர்ஸை செலக்டே பண்ண மாட்டாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வாஷிங்டன் சுந்தர் இந்த ODI அண்ட் T20 சீரீஸில் செலக்ட் ஆனதை எல்லாரும் மறந்துட்டாங்க போல. பட் ஒன்லி மட்டும் நான் ஒத்துக்கிறேன், இந்தியன் டீமில் செலக்ட் ஆகணும் அப்படின்னா டேலண்ட் இருக்கிற எல்லாராலையும் செலக்ட் ஆகிட முடியாது. யாராவது ரெக்கமெண்டேஷன் ஆர் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் செலக்ட் ஆக முடியும். இல்லை அட்லீஸ்ட் ஒரு நூலாவது இருக்கணும். இல்லைனா இப்படி தான் இவங்களோட அந்த சீப்பான பாலிடிக்ஸ் வச்சுக்கி சின்ன பின்னமாக வேண்டியதுதான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம ஐபிஎல் 2025 ஆக்ஷனுக்கான ஆர்டிஎம் மற்றும் ரிட்டென்ஷன் குறித்த அப்டேட்ஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி மற்ற கிரிக்கெட்டிங் ஹெட்லைன்ஸை பார்த்துடலாம். இந்தியாவுக்கு எதிரான T20 சீரீஸ்ல இருந்து இன்ஜுரி காரணமாக ரூல் அவுட் ஆயிருக்காரு ஸ்ரீலங்கன் ஃபாஸ்ட் பவுலரான துஷ்மேந்திர சமீரா. இதுவரைக்கும் குஜராத் டைட்டன்ஸ் டீமோட கோச்சா இருந்துட்டு வந்த ஆர்சிஸ் நெஹ்ரா இப்போ அவரோட கோச்சிங் பதவியிலிருந்து விலகினதுனால யுவராஜ் சிங் அவங்க புது கோச்சா அப்பாயின் பண்ணிருக்காங்க குஜராத் டைட்டன்ஸ். அண்ட் அதே மாதிரி இந்தியன் டீமோட ஹெட் கோச் பதவிக்கு நீங்க ஏன் அப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லி ஆர்சிஸ் நெஹ்ரா கிட்ட கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு ஒரு வருஷத்துல 9 மாசங்கள் வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்றது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஹார்திக் பாண்டியா அண்ட் அவரோட ஒய்ஃபான நட்டாஷா இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் டைவர்ஸ் ஆனது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் ரீசெண்டாக அவரோட எக்ஸ் ஒய்ஃபான நட்டாஷா இன்ஸ்டாகிராமில் போட்ட ஒரு போஸ்ட்டுக்கு கமெண்டில் போய் ஒரு ஹார்ட் எமோஜியை போட்டு விட்டுருக்காரு நம்ம ஹார்திக் பாண்டியா. தலைவர் வேறு எதுக்கோ பிளான் பண்ணுற மாதிரி தெரியுது, பார்ப்போம். இந்த ஐபிஎல் 2025 மீண்டும் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ஹெட் கோச்சாக திரும்ப இருக்காரு. இந்தியன் டீமோட வேர்ல்டு கப் வின்னிங் ஹெட் கோச்சாக இருந்த ராகுல் டிராவிட். திலக் வர்மாவோட இன்ஜுரியை தொடர்ந்து ரியன் பராக் அண்ட் ஹர்ஷித் ராணா இவங்க ரெண்டு பேரையும் தான் இந்தியன் டீமில் அவரோட இடத்துக்கான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக பார்க்குறதா சொல்லியிருக்காங்க கௌதம் கம்பீர் அண்ட் அஜித் அகர்கர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அஸ்தீப் சிங்கை இந்த வருஷம் நிறைய டெஸ்ட் மேட்சஸ்லையும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான பார்டர் கவாஸ்கர் டிராஃபிலையும் அண்ட் துலீப் டிராஃபிலையும் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் அதே மாதிரி நம்ம கலில் அகமதை ODI அண்ட் T20 ஃபார்மேட்ஸில் நம்ம எதிர்பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம கிரிக்கெட் கார்டான சச்சின் டெண்டுல்கர் ODI கிரிக்கெட்டில் 8054 பால்ஸை பவுல் பண்ணியிருக்காரு. இதில் ஷோயப் அக்தர், டேல் ஸ்டெயின் மற்றும் இம்ரான் கான் போட்ட டெலிவரிஸோட அதிகம். சரி, ஃபைனலாக இப்போ நம்ம ஐபிஎல் 2025 ஆக்ஷனுக்கான ஆர்டிஎம் அண்ட் ரிட்டென்ஷன் ரூல்ஸை பற்றி பார்க்கலாம். ஐபிஎல் டீமோட மெகா ஆக்ஷன் மற்றும் பிளேயர் ரிட்டென்ஷன் பாலிசியை இந்த தடவை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு
ஐபிஎல் டீமோட ஓனர்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்கான ஒரு மீட்டிங்கும் இந்த மந்த் எண்ட் நடக்க இருக்கு. ரீசெண்டாக வந்து அப்டேட் படி இது வரைக்கும் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை நடந்த இந்த ஐபிஎல் ஆப்ஷனை 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்துறதுக்காக பிளான் பண்ணி இருக்கிறதா சொல்றாங்க. என்னது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மெகா ஆப்ஷனா? வேர்ல்டு கப்பே 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தானே நடக்கு. ஒரு ஐபிஎல் மெகா ஆப்ஷனுக்கு எதுக்கு உங்களுக்கு 5 வருஷம் அப்படின்னு தான் ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரு பக்கம் கேள்வி எழுப்புறாங்க. பட் இந்த 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மெகா ஆப்ஷன் நடத்துறதுலையும் ஒரு சில அட்வான்டேஜும் இருக்குது. அது என்னன்னா, அன்கேப்டு இந்தியன் பிளேயர்ஸ்லாம் ஒரு டீம்ல பிளேஸ் ஆகி ஓரளவுக்கு குரூமா இருக்கிற நேரம் பார்த்து கரெக்டாக மெகா ஆப்ஷன் வந்துடுறதுனால டீம்ஸ் எல்லாம் அவங்கள ரிலீஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. பட் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மெகா ஆப்ஷன் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸை இன்னுமே நல்லா டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு நம்புறாங்க. ஒரு டீமோட பிளேயர் ரிட்டென்ஷன் இதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் 4 பிளேயரை மட்டும் தான் ரீட்டைன் பண்ண முடியும். பட் இப்போ ஒரே ஒரு பிளேயரை மட்டும் ரீட்டைன் பண்ணிட்டு 8 ஆர்டிஎம் கார்ட்ஸை யூஸ் பண்ணலாமா இல்லை 5 to 6 பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி இந்த மீட்டிங்கில் கலந்து பேசி முடிவெடுக்க போகிறாங்களா. பட் பிசிசிஐ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் 8 ஆர்டிஎம் கார்ட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க, ஆனால் ஒரே ஒரு பிளேயரை மட்டும் தான் உங்களால் ரீட்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஸ்டார் பிளேயர்ஸ் எல்லாரையுமே ஆப்ஷனில் விட்டு ஐபிஎல் டீம்ஸ் எல்லாம் ஹை பிரைஸ்க்கு பிளேயர்ஸை வாங்க வச்சு நல்லா கல்லா கட்டலாம் அப்படின்னு பிசிசிஐ முடிவு பண்ணி இருக்கிறதா சொல்லப்படுது. பட் இப்படி 8 ஆர்டிஎம் கார்ட்ஸ் கொடுக்கறதுல டீம்ஸ் அண்ட் பிளேயர்ஸுக்கு என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா, ரிங்கு சிங் மாதிரியான பிளேயர்ஸை இதுக்கு முன்னாடி பேஸ் பிரைஸில் வாங்கியிருப்பாங்க. பட் இப்போ அவருக்கான வேல்யூ அதிகமாயிட்டதுனால மெகா ஆக்ஷனுக்கு அவர் வந்தார் அப்படின்னா அவரோட டேலண்ட்டுக்கு ஏற்ற உண்மையான விலை அவருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, பும்ரா அண்ட் சூரியகுமார் யாதவ் இவங்க 2 பேரும் ஒரே டீம்ல வேற சேலரி கேப்ல இருந்தாங்க அப்படின்னா அது அந்த டீமுக்குள்ளேயே ஒரு சில தேவையில்லாத கான்ட்ரவர்சிஸை உண்டாக்கலாம். ஸோ பிசிசிஐயோட கணக்குப்படி டீம்ல இருந்து ஒரே ஒரு பிளேயரான கேப்டனை மட்டும் ரிட்டைன் பண்ணிட்டு மற்ற பிளேயர்ஸ் எல்லாரையுமே ஆப்ஷன்ல விட்டுட்டா கண்டிப்பா அவங்களோட டிமாண்டுக்கு ஏற்ற பிரைஸும் அவங்களுக்கு கிடைக்கும். டீமுக்குள்ளேயும் எந்தவித கான்ட்ரவர்சியும் வராது. இந்த ஆர்டிஎம் மெத்தட் கேட்கறதுக்கு நல்லா இருந்தாலும் ஐபிஎல் டீம்ஸ் எல்லாம் அவங்களோட ஸ்டார் பிளேயர்ஸை ஆப்ஷனில் விட்டு ஹை பிரைஸ்க்கு மறுபடியும் அவங்க வாங்கணுமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பீதியில் தான் இருக்காங்க. 4 பிளேயர்ஸ்க்கு மேலே ரீட்டைன் பண்ணி 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மெகா ஆப்ஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஐபிஎல் டீம்ஸ்லாம் அவங்க எடுத்த பிளேயர்ஸை வச்சு அவங்களோட பிராண்ட் வேல்யூஸை இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க. ஆனால் மெகா ஆப்ஷனில் சொதப்பி வீக்காக இருக்கிற ஒரு சில டீம்ஸ் எல்லாம் அடுத்த 5 வருஷத்துக்கு வெயிட் பண்ணால் மட்டும்தான் அவங்களால ஒரு ஸ்ட்ராங்கான டீமை பில்ட் பண்ண முடியும். பட் அந்த கேப்பில் மெகா ஆப்ஷனில் நல்ல டீமை பில்ட் பண்ண டீம்ஸ் எல்லாம் ட்ராஃபி மேலே ட்ராஃபியை வாங்கி குவிச்சிட்டே இருப்பாங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கள், கிரிக்கெட் ஃபேனா உங்களுக்கு 3 பிளேயரை மட்டும் ரீட்டைன் பண்ணி 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ஐபிஎல் மெகா ஆப்ஷன் வந்தால் ஓகேவா, இல்லை 8 பிளேயரை ரீட்டைன் பண்ணி 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஐபிஎல் மெகா ஆப்ஷன் வந்தால் நல்லா இருக்குமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.